என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியில் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் யார் தடுத்தாலும் சரி, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும். என் பிள்ளையே, இதை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதிருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நடக்கவிருக்கின்ற உண்மைகளை உன் தாயானவள் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். தேய்பிறை பஞ்சமி நாளில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, யாரால் நடக்கப் போகின்றது, இது நடந்தால் இனி உனக்கு நல்லதா கெட்டதா என்பதையெல்லாம் இன்று நீ இந்த தாயின் வாக்கின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று இந்த தேய்பிறை பஞ்சமியில் தன்னுடைய அதிசக்தி வாய்ந்த மனதோடு உனக்கான இந்த நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நல்ல விஷயம் என்று சொன்ன உடனேயே உன் மனதை நீ ஆறுதல் படுத்தி விட்டாயல்லவா? அதை நிச்சயமாக இதே மனதோடு இந்த வாக்கினை கேள். இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்தது என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகளை எப்பொழுதும் நான் விதைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியில் எடுத்து வீசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை வாழச் சொல்கின்றேன். இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்தே தீர வேண்டும் என்று உனக்கு கட்டளையிடுகின்றேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ வர வேண்டும் என்று உனக்கு அறிவுரைகளை வழங்குகின்றேன். என் பிள்ளையே, யார் என்ன சோதனை கொடுத்தாலும் அதை கண்டு பயப்படாதே என்று அம்மா உனக்கு ஆறுதல் தருகின்றேன். யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று உறுதி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைத்தவர்களுக்கும் உன் வராகி அம்மா நான் தக்க தண்டனையை கொடுப்பேன் என்று உனக்கு சத்திய வாக்கினை தந்திருக்கின்றேன். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான நல்ல விஷயங்களை மட்டும்தான் அம்மா உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையின் மனதை கலங்கடிக்க வேண்டும் என்றோம், என்னுடைய பிள்ளைக்கு தவறான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றோம், உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்றோ இந்த தாயானவள் ஒருபொழுதும் எண்ணியது கிடையாது. அது என்னுடைய எண்ணமும் கிடையாது. நான் நினைக்கின்ற விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். என் பிள்ளை ஆசைப்படுகின்ற விஷயங்களை என் குழந்தைக்கானதாக நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான். என் பிள்ளை மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சில சந்தேகத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாக தொலைத்து விடுகின்றாய். தேவையில்லாதவர்களின் பேச்சினை கேட்டு என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கின்ற நல்ல பாதையை கூட தவறான பாதையாக மாற்றி விடுகின்றாய். இது போன்று நடக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன் மனதை பாதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் என்றென்றும் உன்னுடைய விஷயங்களில் அதிகமான கவனத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ செல்ல நினைத்த தவறான பாதையில் இருந்து கூட உன்னை நான் மீட்டெடுத்து வந்திருக்கின்றேன். ஏனென்றால் சில தவறான மனிதர்களினுடைய சகவாசங்களில் இருந்து உன்னை நான் மீட்டு வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன் முன்னால் நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். இதுவெல்லாம் நான் செய்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நீ நிச்சயமாக என் வாக்கினை தவிர்க்க மாட்டாய். என் பிள்ளையே, நீ இத்தனை நாளும் பொறுமை காத்துவிட்டு ஒரு சில நாட்களில் உனக்கு நினைத்தது நடக்கவில்லை என்றவுடன் மனதை தளர விட்டு விடக்கூடாது. அம்மாவின் மீது நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உனக்கானது இப்பொழுது கிடைக்க உனக்கு நேரம் இல்லை என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அம்மாவின் மீது கோபம் கொள்வதோ அம்மாவின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறைவதும் உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் என்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாக இருந்துவிட்டது என்றால் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயம் என்னவென்று நான்
இப்பொழுது எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். என்னதான் இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று என் பிள்ளை நீ இத்தனை கண்ணீர் வடிக்கின்றாய்? எல்லோருக்குமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள்தான், எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள்தான். இதை தாண்டி உனக்கு புதிதாக எதுவும் வந்துவிடவில்லை என் தங்கமே. ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீ உனக்கு வருகின்ற கஷ்டங்களை நினைத்து மனதிற்குள் வேதனையை சுமந்து கொண்டு இனி வரப்போகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி நீ அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு உனக்கு ஒரு நாள் கிடைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும். எதனால் நமக்கு இத்தனையும் வந்தது என்பதனை நீ உணர்ந்து அதன்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். மாறாக நான் தெய்வத்தை வணங்கினேன், தெய்வம் நடத்தி கொடுக்கவில்லை என்று என் மீது பழி போட்டு ஒரு நாளும் தப்பித்து கொள்ள நினைக்காதே. என் பிள்ளையே, எந்த விஷயத்தில் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உச்சத்தில் இருக்கின்றதோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உடனடியாக உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு நல்லதொரு செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் இதற்காகத்தான் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் அதை உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்க இந்த அம்மா நான் தயாராகிவிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எத்தனை பேர் இதற்கு தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் சரி, நான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டதை நடத்தி கொடுக்காமல் சென்று விட மாட்டேன். என் பிள்ளையே, வருந்தாதே. வாழ்க்கையில் எதற்கும் கண்டு நீ வேதனைப்படாதே. எல்லோருமே அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் எண்ணியது கிடையாது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ செய்ய தொடங்கு. எந்த நேரத்திலுமே நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பதை தராமல் விட்டுவிட மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்காமல் நான் அப்படியே தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயமும் நீ மனதில் நினைத்த விஷயமும் ஒன்று என்றால் அது ஈடேறாமல் போகாது. என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற சிலவிதமான சோதனைகள் எல்லாம் ஒரு நாளில் முடிவடையும் என்று அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முடித்து வைக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வருகின்றேன். யார் வேண்டுமானாலும் உன்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வெற்றி பாதையிலிருந்து பின்வாங்காமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கான அத்தனை வெற்றிகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அந்த வெற்றியினை நீ பெறாமல் சென்று விடாதே. என்ன நடந்தாலும் சரி, அது உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இருக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் தனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் இப்பொழுதே உனக்கு வர தொடங்கப் போகின்றது. ஏனென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைவதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம் ஆசைப்பட்டதை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. அதற்கான முயற்சிகளையும் நீ சரியாக செய்ய தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் விட்டுவிடுவேனா? நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளைக்கானதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தராமல் இனி ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு எந்த ஒரு வாக்கினையும் தந்து விடுவதில்லை. எது நடக்குமோ அதை மட்டுமே அம்மா எடுத்துச் சொல்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலுமே உனக்கு நான் உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையை
உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நோக்கி பயணம் செய்கின்றாய். சந்தோஷமாக இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.